சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் தற்போது உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் 3வது கட்ட படப்பிடிப்பு தற்போது சென்னையில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் பல அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய நல்ல ஒரு த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த கூலி திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் ஒன்று கூடிய விரைவில் வெளியாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த பாடல் எப்போது வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சில தகவல்கள் இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த கூலி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 4 பாடல்கள் இருக்குது அப்படின்னு கூறப்படுது. அதிலும் குறிப்பாக இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணி அப்படின்னாலே அது ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் பாடல்கள், தீ மியூசிக், பிஜிஎம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தரப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த கூலி திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இந்த படத்தின் முதல் பாடலுக்கான அனைத்து கட்ட பணிகளையும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னு விசாரித்த போது ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படத்தில் வந்த காவாலா மாதிரியான நல்ல ஒரு பெப்பியான பாடலாக தான் இந்த பாடலை இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற கூடுதலான தகவல்கள் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த பாடலை இசையமைப்பாளர் அனிருத் அவர்களே பாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிருக்கு. இந்த பாடல் எப்போது வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விசாரித்த போது வருகிற 31ஆம் தேதி இந்த பாடலை வெளியிட படக்குழு தரப்பில் திட்டமிடப்பட்டு வருது அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் வருகிற 2025 புத்தாண்டு தினத்தை கொண்டாடும் விதமாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. மேலும் தியேட்டர்களில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆடுற வகையிலான நல்ல ஒரு தரமான செலிப்ரேஷன் பாடலாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான இசை இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த பாடல் வெளியான பின்பு பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல் கலக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சன் டிவியோட யூடியூப் வலைதளத்தில் வெளியாக இருக்கிற இந்த பாடல் மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இப்போவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல திட்டங்களோடு வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க காத்திருப்புக்கு ஓர்த்தான நல்ல ஒரு தரமான பாடலாக இந்த பாடல் இருக்க போகுது. இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வைரல் ஹிட் பாடல்களாகி இந்த திரைப்படம் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணிக்கு ஒன் ஆஃப் ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படம் அமையணும் அப்படின்னு நம்ம சினிவிஷன் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் கூட்டணியில் இதுவரைக்கும் வெளியான பாடல்கள் உங்களுடைய ஃபேவரட் பாடல் எது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.